சாயங்கால நேரத்தில் ஒரு ஸ்நாக் ரெசிபி செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 15 நிமிஷம் தான் சட்டுன்னு இந்த முட்டை போண்டாவை செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அளவோடு எடுத்துக்கலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ மற்ற பொருட்களை அதே கப்பில் அளவு எடுத்துக்கோங்க. அடுத்து அதே கப்பில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை, அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு பால், இது கூட ஒரு முட்டை, ஏலக்காய் தூள் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். முதல்ல முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. இந்த முட்டை சேர்க்கறதுனால நல்லா சாஃப்டாக பஞ்சு பஞ்சாக இருக்கும். அடுத்து இது கூடவே 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டை சேர்க்க விருப்பப்படாதவங்க முட்டைக்கு பதில் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் எந்த அளவுக்கு எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு எடுத்த கப்லேயே அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ முட்டையும் பாலையும் கலந்து விட்டுட்டோம். இப்போ இதில் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இந்த முட்டை, பால், சர்க்கரை இது எல்லாம் சேர்ந்ததும் நல்லா இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா தண்ணியாக மெல்ட் ஆகி வரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிட்டோம். இப்போ ஒரு கப் கோதுமை மாவை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் தண்ணி வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம சேர்த்த பால் மட்டும் போதும். சப்போஸ் உங்களுக்கு மாவு கட்டியாக தெரிஞ்சுது அப்படின்னா பாலை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் நல்லா கலந்து விட்டுருக்கேன். இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு எனக்கு பால் தேவைப்படுது. நான் பால் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாலை சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். மாவு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. அப்படி எடுத்தோன்னா அப்படி லேயர் மாதிரி கீழே விழணும், இந்த மாதிரி. இப்போ இது 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. எண்ணெயை சிம்மில் வச்சு காய வைங்க. சிம்மிலேயே கடைசி வரைக்கும் இருக்கட்டும். கரண்டி ஃபுல்லாக மாவள்ளி ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். 4லேருந்து 5 போண்டாக்கு போட்டு எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயில். இதில் முட்டை, பால் சேர்த்துருக்கிறதுனால நார்மல் இனிப்பு போண்டா மாதிரி இருக்காது. ரொம்ப ஸ்பாஞ்சியாக சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ ஒரு 5 போண்டாக்கு போட்டிருக்கேன். இப்போ திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக சிம்மிலே வச்சு நல்லா இதை வேக விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். இப்போ 2 பக்கமே நல்லா வெந்து நல்லா லைட் கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி வந்ததும் இதை எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் முட்டை போண்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.